அனைவருக்கும் வணக்கம். டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த ஃபெஸ்டிவல் டு செலிப்ரேட் 1000th இயர் ஆஃப் ராஜேந்திர சோலாஸ் பேட்டில் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஹேஸ் பின் ஆர்கனைஸ்டு பை யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கரெக்டு தான். அவருடைய 1000வது பிறந்த நாள், அடுத்தது வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கட்ட ஆரம்பிச்ச 1000வது விழா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தென்கிழக்கு ஆசிய படையெடுப்பு அது ஆரம்பிச்சு 1000 வருடங்கள் ஆயிருக்கு. அது எல்லாத்தையும் கொண்டாடுறதுக்காக யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு முப்பெரும் விழாவை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அரியலூர்ல கங்கை கொண்ட சோழபுரத்துல. அந்த விழாவில் நம்ம பிரைம் மினிஸ்டர் பங்கேற்று இருந்திருப்பார். அப்ப என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ரிலீஸ்ட் ஏ காயின், கோமெமரேட்டிவ் காயின் ஆஃப் ராஜேந்திர சோழா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு நினைவு நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்கிறார். சரியா? ராஜேந்திர சோழருடைய ஒரு நினைவு நாணயம். ரெண்டுமே கரெக்ட் தான், போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, நலம் காக்கும் ஸ்டாலின் ஸ்கீம் வில் ஆஃபர் ஃபுல் பாடி செக்அப் த்ரூ மெடிக்கல் கேம்ப்ஸ். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் மருத்துவ முகாம்கள் மூலம் முழு உடல் பரிசோதனையை வழங்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். மெடிக்கல் கேம்ப்ஸ் வில் பி ஆர்கனைஸ்ட் எவ்ரி சாட்டர்டே அண்டர் தி ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான், போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, ஹூ ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் அமங் த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் டெமோக்ராட்டிக் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலகின் நம்பகத்தன்மை மிக்க ஜனநாயக தலைவர்களில் முதலிடம் பிடித்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். தொடர்ந்து 5 வருஷமா இவர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. மார்னிங் கன்சல்ட் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த ஒரு டேட்டாவை வருஷம் வருஷம் வெளியிடுறாங்க. சரியா? அடுத்தது, which state has the highest number of stunted children அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் அதிகம் உள்ள மாநிலம் எது அப்படின்னா நம்மளுடைய உத்தரப்பிரதேஷ். சரிங்களா? அங்கதான் வந்து இந்தியாவில் மொத்தம் 63 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் 50% மேல பாத்தீங்கன்னா வளர்ச்சி குன்றி தான் இருக்காங்க. அந்த 63 மாவட்டங்கள்ல 34 மாவட்டங்கள் இங்கதான் இருக்காங்க, உத்தரப்பிரதேசத்துல தான் இருக்கு. அடுத்ததா, விச் செக்ஷன் ஆஃப் த பாரதிய நியாய சங்கீதா டீல்ஸ் வித் ரேப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரதிய நியாய சங்கீதாவின் எந்த பிரிவு பாலியல் வன்கொடுமை பற்றி விவாதிக்கிறது அப்படின்னா செக்ஷன் 63. சரிங்களா? முக்கியமான விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.